ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ் சுவையில் வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் சோயா சங்க் 65யும் சின்ன சின்ன ஹோட்டல் கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சோயா சங்க் வச்சு பிரியாணி பெர்ஃபெக்டாக குக்கரில் எந்த அரிசி சேர்க்கணும், அதுக்கு எவ்வளோ தண்ணின்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கணும். அதுக்கு என்ன அரிசி சேர்க்கணும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வர்றதுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரியாணி குஸ்காக்கெல்லாம் சீரக சம்பா அரிசி டேஸ்ட்டில் இருக்க இந்த பிரியாணி குருணை அரிசி வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பா சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். பிரியாணி அரிசியை விட இந்த பிரியாணி குருணை அரிசியோட விலை பாதிக்கு பாதி தான். ஒரு கிலோவே 40லேருந்து 45 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அரிசியோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு 1/2 கிலோ அளவு. அரிசியை 2-3 தடவை கழுவினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக சின்ன சைஸில் இருக்கிற சோயா சங்க் 1/4 கப் அளவு எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. அரிசியும் சோயா சங்க்கும் ஊறுற டைமிங்கில் பிரியாணிக்கு மற்ற பொருட்கள்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை விட பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம்லாம் போகணும். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே தேவையான அளவு பிரியாணிக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த சோயா சங்கை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வீட்டிலே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஹோம்மேடு பிரியாணி மசாலா மனமும் பிரியாணியோட சுவையும் நல்லா எடுத்து கொடுக்கும். எண்டில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத நல்ல கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மசாலாலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி இந்த கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் எனக்கு இருந்துச்சு. 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் சேர்த்திங்கன்னா குலையாமல் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு கொதி வர ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவு லாஸ்ட்டாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நல்லா தாராளமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணும்போது 1 கல் எக்ஸ்ட்ரா தூக்கலாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதும் குக்கரை அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டு நல்லா கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா மேலே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டான பதத்தில் விதையாகவும் இல்லாமல் குழஞ்சும் போயிடாமல் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. எல்லா பக்கமும் சமமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சோயா சங்க் பிரியாணி நல்லா கமகமன்னு மனத்தோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சிக்கன் 65 டேஸ்ட்டில் சோயா சங்க் வச்சு அட்டகாசமான 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் அளவு பெரிய சைஸில் சோயா சங்க் எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா சூடு பண்ணி மூழ்கிற அளவு சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஊறிடும். 2-3 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. மேலே ஃபுல்லாக ஊறாமல் இருக்கும். இப்போ நல்லா ஊறினதும் இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. தண்ணியை சூடு பண்ணி ஊற்றுனனால அப்படியே பிழிஞ்சு எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சோயா சங்கில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா கயிறை பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இறுக்கமாக தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் சோயா சங்க் கூட பிடிக்கும். அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 டீஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க எந்த 65 மசாலாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துருந்த மசாலாலாம் சோயா சங்க் கூட ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. சோயாவில் இருக்க ஈரப்பதமே மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததும் மூடி போட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா ஹீட் ஆனதும் சோயாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே சோயா ஃப்ரை ஆயிரும். எண்ணெயில் கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்தோன்னே எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கம் நல்லா க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். சுட சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் சோயா சங்க் வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் பிரியாணியும் 65யும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.